இன்றைக்கி நம்ம மெரிகோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். மெரிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாம். உங்களுக்கு சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணலாம், ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் நம்ம அதை க்ரோ பண்ணலாம். ஒரு பிளான்ட் இருந்தாலே போதும், நம்ம நிறைய பிளான்ட்ஸை நம்மளால் ஸ்டெம் கட்டிங் மூலமாக உருவாக்க முடியும். மெரிகோல்டு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம க்ரோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து சில நாட்களுக்கு வாடவே வாடாது. உங்கள் கார்டனில் நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மெரிகோல்டு வந்து க்ரோ பண்ணலாம். ஒரு சின்ன பிளான்ட் வந்து நர்சரியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நர்சரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், 2 கலர்லேயுமே இருந்தது. நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு எப்படி பாட்டிங் சாயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கார்டனிங் சாயிலோட நம்ம கம்போஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட கவு டங்க் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம நீம் கேக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு பாட்டில் வச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு ஃபுல் சன் தேவை. குறைஞ்சது ஒரு 5 to 6 hours ஆகுது சன்லைட் இருக்கணும். நல்ல ஒரு வெல் ட்ரெயின் சாயில் கண்டிப்பாக இதுக்கு இருக்கணும். தண்ணி வந்து தேங்கி இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இலைகளை விட ஃப்ளவர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம கேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரை பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ், லீஃபாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை இந்த மாதிரி லீஃபில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஃபங்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃப்ளவரோட சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாகிடும், நல்லா பிக்காக இருக்காது, சரியாகவும் ஃப்ளவர்ஸும் இருக்காது. அது நம்ம ப்ராப்பராக நம்ம ஒழுங்காக கவனிச்சுக்கணும். நம்ம வேணும்னா ஃபஞ்சிசைட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செடியில் வந்து போட்டு விடலாம். நிறைய பூச்சி வந்துச்சுன்னா அதோட ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ளவர் கட் பண்ணும்போது பேஸில் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற சீசர்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம டெட்டால் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணும்போது என்னென்னா புதுசாக உங்களுக்கு நியூ க்ரோத் வரும். அதுலேருந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். அதனால தான் பேஸில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி காற்றுல ஆடி சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிளைகள் வந்து பிரேக் ஆகிடும். அது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த கிளைகளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் அந்த சின்ன ஸ்டெம்மை நம்ம சாயிலில் வச்சு பார்க்கலாம். அது எப்படி வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதனால இதுக்கு நம்ம ஒரு குச்சி வச்சுட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அடிக்கடி ஃப்ளவரோட வெயிட் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டே உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற நிறைய நாட்கள் வரைக்குமே. இந்த சின்ன ஸ்டெம்ஸ்லாம் நான் வந்து ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன். நீம் ஆயில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து போட்டு விட்டுடணும். அப்போ தான் இதில் வந்து கொஞ்சம் பூச்சிகள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறம் புதுசாக வந்து க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். அது அப்படியே வளர்ந்து வந்துடும். வாட்டர் வந்து நம்ம பேஸில் ஊற்றணும். நம்ம வந்து சில டைம்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து மொட்டுக்களாகவே இருக்கும், சரியாக மலராது. அது ஏன் அப்படின்னா நம்ம மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த மொட்டுக்களில் வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது ராட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில டைம்ஸ் நம்ம தண்ணி சரியாக ஊற்றலைன்னா கூட மொட்டுக்கள் வந்து மலராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம் சின்னதாக வச்சோம்ல, அதுலேருந்து நல்லா க்ரோத் இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு மொட்டும் அதில் வந்துடுதை பார்த்தோம் நம்ம. ஸோ வேஸ்ட்டாக நம்ம கட் பண்ணுற அந்த ஸ்டெம்ஸ்லாம் நம்ம போட்டுறாமல் அதை நம்ம எடுத்து நம்ம சாயிலில் வந்து வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 2 to 3 இல்லைனா 3 to 4 inches ஸ்டெம் வந்து நம்ம எடுத்து வச்சாலே நல்லா க்ரோ ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சதில் அழகான ஒரு ஃப்ளவர் வந்து வருது, அதுவுமே க்ரோ ஆகுது. நம்ம சின்னதாக ஸ்டெம்ஸ் வச்சதுலேருந்து சின்ன மொட்டுக்கள் வந்திருக்கு. இந்த சாயில் வந்து நம்ம கொக்கோ பீட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கம்போஸ்ட், இல்லைனா நம்ம கவு டங்க், இல்லைனா கோட் மேன்யூர் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ மதர் பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே நான் அதை வச்சுட்டேன். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா ரூட்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறமா நம்ம தனித்தனி பாட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரூட்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே போடலை, ஜஸ்ட் சும்மா கட்டிங்ஸ் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இது ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆக முடியும். ஒரு சின்ன பார்ட் வந்து காற்றுல உடஞ்சிருச்சு. நம்ம இதையுமே உள்ளே வச்சிடலாம். இதுலேயும் எப்படி ரூட் வந்து டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இது எப்படி ரூட்ஸ்லாம் க்ரோ ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பிளான்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. இது எல்லாமே தனித்தனி பாட்டில் நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே ரூட்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு க்ரோத் இருக்குனாலே உள்ள நல்ல ரூட்ஸ் வந்து வளர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரூட்ஸ் இருக்குது. பிளான்ட்டில் ரூட்ஸ்லாம் மேலே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மண் நினச்சி விடுங்க. அப்போ தான் வந்து ரூட்ஸ் இனிமேல் நல்லா டெவலப் ஆகும். இது நம்ம லாஸ்ட்டாக வச்சது, அது நல்லா குட்டியாக தான் ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. நம்ம பாட்டிங் சாயிலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கார்டனிங் சாயில் வந்து ஒரு 70 to 80% எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நீம் கேக் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். ஒன்றுமே நம்ம நல்லா சென்டரில் வச்சுட்டு நல்லா மண் அணைச்சி விட்டுடணும்.
வளர்கிற செடியில் நம்ம வந்து நுனி வந்து நல்லா கிள்ளி விட்டோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நம்ம அப்படி ஒரு வேளை கிள்ளலை அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான ஃப்ளவர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி கேர் பண்ணி பிளான்ட்டை வந்து நல்ல பிக்காக நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட் இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாமே நம்ம வச்சு வாட்டர் நம்ம போட்டுடலாம். வாட்டர் வந்து போட்டாச்சு. நம்ம சின்ன ஸ்டெம் வச்சோம்ல, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வந்து ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நம்ம வச்சாச்சு. ஸோ இது நம்ம சீட்ஸ்லேருந்துமே க்ரோ பண்ணலாம். சீட்ஸ் வந்து இன்னுமே நல்லா கூட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஆனால் அது ரொம்ப குட்டி பிளான்ட்டாக க்ரோ ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம பட்ஸ் சின்னதாக இருக்க இயர்லி மொட்டுக்களை நம்ம கிள்ளி விட்டுறணும். அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும். சப்போர்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்கு. இல்லைனா அதுக்கு கிளைகள் வந்து கொஞ்சம் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாமே ரெடி ஆயாச்சு. நம்ம சின்ன ஸ்டெம் வச்சாலுமே அதுலேயுமே நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வருது. ஸோ அடுத்தது நம்ம சீட்ஸ்லேருந்து எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து செடியிலே வைக்கும்போது அது நல்லா காஞ்சிரும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம மேலே வந்து போட்டு விட்டுட்டு சாயிலால் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து விட்டுடலாம். நீங்கள் அதே மாதிரி சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. கார்டனிங் சாயிலும் கம்போஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வாட்டர் வந்து போட்டுடலாம். சீக்கிரமாகவும் அதுவுமே ஜெர்மினேட் ஆகி உங்களுக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம இதை வேறு ஒரு சின்ன இதில் நம்ம வச்சு கூட க்ரோ பண்ணலாம், எல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல். ஸோ நம்ம சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணலாம். ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் நல்லா ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபெர்டிலைசர் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நிறைய ஃப்ளவர்ஸ் வரதுக்கு நம்ம வந்து மஸ்டர்ட் கேக் கொடுக்கலாம். ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம அந்த பவுடர் வந்து நம்ம அந்த பாட்டை சுற்றி எட்ஜஸில் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நிறைய ஃப்ளவர்ஸ் வரதுக்கு குறிப்பாக இந்த மஸ்டர்ட் கேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த மஸ்டர்ட் கேக்லேயே நம்ம வந்து ஒரு லிக்விட் தயாரிக்கலாம். நம்ம ஒரு 1 liter வாட்டரில் கொஞ்சம் மஸ்டர்ட் கேக் வந்து ஒரு 4 days நம்ம போட்டுருணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தினமுமே. 4th day அப்போ வந்து நம்ம நல்லா 1 cup நம்ம லிக்விட் எடுத்துருக்கோம் மஸ்டர்ட் கேக்னா 10 cup நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அந்த வாட்டரை கூட போடலாம். இது நம்ம அந்த பவுடர் போட்டுட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியும் நம்ம வந்து இதில் ஊற்றிடணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் லிக்விட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லையா கவு டங்க் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் போடுங்க 15 days ஒன்ஸ். அப்படி இல்லையா எதுவுமே இல்லைனா பனானா பீல் வாட்டர் கூட நீங்கள் வந்து போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.